டாக்டர் நீங்க பேசும்போது பழக்க வழக்கத்தினால கல்லீரல் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நெறைய யங்ஸ்டர்ஸ் மதுப்பழக்கத்துக்கு உள்ளாகியிருக்காங்க, புகைப்பழக்கத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. இப்போ இந்த மதுப்பழக்கத்தினால தான் கல்லீரல் பாதிக்கப்படுதா? இல்ல வேற எதுவும் காரணங்களால அது பாதிக்கப்படுதா? மதுப்பழக்கத்தினால கல்லீரல் பாதிப்புன்றது ஒரு காமனா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி மதுப்பழக்கம் உள்ள எல்லா ஆளுங்களுக்கும் கல்லீரல் பாதிப்பு வர்றதில்லை. அதிகபட்சமாக ஒரு 20%, 100 பேர் ட்ரிங்க்ஸ் இருக்கிறாங்கன்னா 20 பேர்த்துக்கு கல்லீரல் பிரச்சனை வருது. பாக்கி இருக்கிற ஒரு 80%க்கு கல்லீரல் பிரச்சனை வர்றதில்லை. அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. ஆக்சுவலி அவங்களுடைய குவான்டிட்டி எடுக்கிறது, நிறைய அதாவது அந்த டாக்ஸின் போய் மெட்டபலைஸ் ஆகும் லிவரில். இயற்கையிலே சிலவங்களுக்கு அந்த மெட்டபலைஸ் ஆகிற தன்மை, நிறைய ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது அதில். தியரிட்டிக்கலியாக போனோம்னா அதை பற்றி நிறைய நம்ம பேசலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வர்றதில்லை. பட் வர்றவங்களுக்கு உடனடியாக ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஒரு ஸ்ட்ரோக்கு வர்ற மாதிரி, இப்போ ட்ரிங்க்ஸ்னால ஒருத்தவங்களுக்கு எனக்கு கல்லீரல் பிரச்சனை வருதுன்னா உடனடியாக பாதிப்பு வராது. இட் இஸ் எ வெரி 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 ஸ்லோ ப்ராசஸ். பல வருஷம் எடுக்குது. ரொம்ப ரேராக தான் சிலவங்க ட்ரிங்க்ஸு தொடங்கியிருப்பாங்க, ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே லிவர் ப்ராப்ளம் பார்க்குறது. அது ரொம்ப ரேர். சில பேரை நாங்கள் பார்க்குறோம் பேஷண்ட்ஸாக. பட் மெஜாரிட்டி ஆனவங்களுக்கு இட்ஸ் எ ஸ்லோ ப்ராசஸ்.